வெல்கம் டு செவனிஸ் கார்ட் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருவண்ணாமலை டு செஞ்சி சாலையில் இருக்கக்கூடிய முட்டத்தூர் கிராமத்தில் ராமாயண காலத்து ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு மேல் பழமையான கோவில். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அருகாமையில் ஆதிபராசக்தி அம்மன் பீடமும் இருக்குது. கோவிலுக்கு எதிர்காப்பில் விநாயகர் சன்னதியும் அரச மரத்து அடியில் 7 இளங்கண்ணி அம்மன் சிலைகள் இருக்குது. ராமாயண காலத்தில் போருக்கு போகும் பொழுது ஆஞ்சநேயர் இங்கே சற்று நேரம் ஓய்வு எடுத்ததாகவும், அப்படி ஓய்வு எடுக்கும் பொழுது அவருடைய உருவம் அந்த பாறையிலே பதிஞ்சதாகவும் கூறப்படுகிறது. இயற்கையான எளிமையான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ரொம்ப அமைதியான ஒரு இடம்தான் இந்த ஆஞ்சநேயர் கோவில் அமைஞ்சிருக்கு. சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி விளக்கேற்றி வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளும் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஞ்சநேயர் கோவில். இங்கே தான் வரக்கூடிய பக்தர்கள் நெய் தீபம் ஏற்றக்கூடிய இடம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்குது. 7 இளங்கண்ணியம்மன் சிலைகளும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கட்டாயம் இந்த கோவிலுக்கு போங்க. கண்டிப்பாக இந்த கோவில் பிடிக்கும் உங்களுக்கு. ரொம்ப பழமையான ஆஞ்சநேயர். உங்களுக்கு வேண்டியது எல்லாம் நிறைவேறும். வேண்டியபடியே கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துவிடும். நம்ம ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ண போகிறோம். சாமி முதல்ல காமிச்சிடணும். சாமி தெரியுதா? அது தெரியுதா? ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம். உங்கள் பேர்? தங்கவேல். தங்கவேல். நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே பூஜை பண்ணுறீங்க? இது நான் ஒரு 5-6 வருஷமாக பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அவர் சித்தப்பா பண்ணியிருந்தார். அவர் பேர் கண்ணியப்ப கொண்டு. யாரு சித்தப்பா பேரா? அவர் அண்ணாமலை. அண்ணாமலை எங்கள் அப்பாவுக்கு தம்பி. எல்லாரும் அவர் இதுன்னா முண்டகண்ண கவுண்டர். அவர் தான் முண்டகண்ணன் பேர் தான் அண்ணாமலை. முண்டகண்ண கவுண்டர். அவங்க அண்ணன் பேர் தொப்பலா கவுண்டர். எங்கள் அப்பா பேர் தொப்பலா கவுண்டர். இது ரொம்ப பழமையான ஆஞ்சநேயருங்க. பழமை வாழ்ந்தவர். ராமாயண காலத்தொட்டு இருக்கிற ஆஞ்சநேயர். இது ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா புடைப்பு சிற்பம் தான். இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புடவரை சிற்பம் தான். இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர். இங்கே சனிக்கிழமை ரொம்ப பூஜை இருக்கு. பூஜை சனிக்கிழமை பூஜை. இங்கே யார் எந்த வேண்டுதல் பண்ணாலும் அவங்களுக்கு உடனே நிறைவேறும். குழந்தை பாய்க்கும். எல்லாம் மாதிரி மாந்திரிகம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி செய்வன கோளாறு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இங்கே தங்கிட்டு போவாங்க ஒரு காலத்துல. இப்போ எல்லாம் ரோடெல்லாம் டெவலப் பண்ணதுனால எல்லாம் இந்த பக்கம் வர்றது இல்லை. ஏன்னா நிறைய வண்டி வாகனங்கள் போகிறதுனால இறைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால ஜனங்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் சனிக்கிழமை நல்ல கூட்டம் இருக்கும். சனிக்கிழமை வேண்டுதல் பண்ணி நெய் விளக்கு ஏற்றிட்டு போனாங்கன்னா அவங்களோட வேண்டுதல் நிறைவேறும். உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். அப்புறம் நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த காலத்தில் ராவணேஸ்வரர் செய்தியை கடத்தி வந்தார். கடத்தி வரும்பொழுது இப்போ இந்த வழி இங்கே எண்ணாயிரம் ஐநா கோயில் இருக்குது இல்லையா, அதுக்கும் செல்லியம்மா கோயிலுக்கும் எல்லை தரிசி. இவங்க எல்லாமே கும்பல ஆஞ்சநேயருக்கும் பூரா சாமிகளும் பந்தம் கொளுத்திக்கின்னு குதிரை யானை ஒட்டகம் படையோட வராங்க. அப்படியே வராங்க. இங்க செல்லியம்மன் கோயிலேருந்து இப்படி வராங்க. நேராக பூ சாய் போகிறது வந்தால் இந்த இடத்த வந்தாங்க. இந்த இடத்த ஆஞ்சநேயர் என்ன சொல்லிட்டாரு, ஐயா இங்கே அமருங்கள், இலைப்பாறுதல் 1 மணி 1 ஹவர் இலைப்பாறுதல் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பி போகலான்னு ஆஞ்சநேயர் சொன்னார். அதே மாதிரி நின்ட்டாங்க. எல்லாம் நிற்கிது. எல்லாம் ஜேன்னு அதெல்லாம் பந்தம் எரியுது. எல்லாம் உக்காந்துன்னு எல்லாம் நிற்கிறாங்க. இவர் பார்த்தாரு. பார்த்துட்டு எழுந்தாராம். எழுந்து கரன்னு சுத்தினாராம். சுற்றி அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டாரு, ஐயா எனக்கு தங்க வேண்டிய இடம் இதுதான். நான் இங்கே தங்கிடுவேன். நீங்கள் எல்லாம் போயிட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் போய் தான் சேதியை போய் கண்டுபிடிச்சு கடத்தி இட்டுன்னு போயிட்டாங்க. விசேஷமாக தான் விசேஷம். இது முதல்ல மண்ணில் செவுறு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த பக்கத்தில் கண்ணன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், கண்ணன் நாயுடன். அவங்க பசங்கள்லாம் ஏதோ வேண்டுதல் அவங்க நிறைவேறதுனால முன்னாடி இது கட்டி இது பண்ணாங்க. வேண்டுதலுக்காக, அவங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்காக. அது முத்துகிருஷ்ணர் நாங்கள் பூஜை பண்ணி வந்த காலத்துல இருந்து இதை நாங்கள் கவனிக்கலை. அப்புறம் ஊர் தலைவர் கவுன்சிலர்லாம் இதை ஜாமான் கொடுத்து நல்லா ப்ளீஸ் பண்ணி நல்லா கழுவி விடுங்க. இதில் ஒரு விஷயம் இதுன்னு கழுவி விட சொன்னாங்க. 2-3-4 மணி நேரமாக இதை போட்டு கழுவி கிளீன் பண்ணி விட்டோம். அப்புறம் அவங்க எல்லாம் வந்தாங்க. பார்த்துட்டு பார்த்தா வாலில் தாமரைப்பூ மணி இருக்கு. ஆமாம், அதை கண்டுபிடிச்சி இதுக்கு தான் நான் உங்களை கழுவி சொன்னேன் அப்படின்னாங்க. அப்புறம் கொச்சின்னு போயிட்டாங்க.
குறிப்புகளுக்காக ஏதோ இருந்து தேடி பார்த்துருக்காங்க, கிடைச்சிருக்கு. கிடைச்சிது. அதான் ஐயா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானது. ரொம்ப பழமையான ஆஞ்சநேயர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு செஞ்சுட்டு இருந்து இவங்க தலைமுறை இவங்க தான் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மூதாதையர்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வயசானவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாமி மேல அதீத பக்தி இருக்கிறதுனால சுவாமி அதிகமாக சுத்தம் பண்ணாமே அபிஷேகம் பண்றது, அலங்காரம் பண்றது அப்படியே இருக்கிறாங்க. இப்போ இடைப்பட்ட காலங்களில் ஏதோ யாருக்கோ ஒரு குறிப்பு கிடைக்கிறதுனால அதை வந்து சுத்தம் பண்ணி பார்க்கும்போது அவரோட எம்பெருமானோட வாழில் வந்து பார்த்தீங்கன்னா மணியும் தாமரை கமலமும் இருந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரொம்ப ஒரு விசேஷமான ஐதீகம். அது என்ன, தாமரை வந்து அம்பாலோட, அது லக்ஷ்மியோட, இது நம்ம என்ன சொல்றது, சரஸ்வதியோட தாமரை பூ வந்து சரஸ்வதி பீடம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மணி வந்து பாத்தீங்கன்னா ஓசை எழுப்பக்கூடியது மணி ஓசை. எப்பவுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா மணி சத்தம் கேட்கும். இங்க வந்து மணி சத்தம் சிறப்பான ஒரு விசேஷம் இல்ல, இயற்கையாவே ஒரு சில நேரங்களில் மணி ஓசை கேட்கும். அது இப்பதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இங்க வந்து படுத்து இங்க ராத்தங்குறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. முதல்ல இப்ப இவங்க அப்பா காலத்துல ராத்தங்குவாங்க நிறைய தடவை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மணி சத்தம் குறி சொல்லியிருந்தாங்க. அது பெருசா யாரும் கண்டுக்கல. ஆனா இப்ப அதை கண்டுபிடிச்சு இப்ப அது சுத்தம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அந்த சின்னங்கள்லாம் அதுல இருக்கு. தாமரை கமலமும் மணியும் ராமாயண காலத்துல இருந்தே இருக்கு. ஆமா, அதாவது வந்து ராமர் வந்து சீதையை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக வர ராவணேஸ்வரன் இலங்கையை நோக்கி போகும்போது இங்க ஆஞ்சநேயர் இலைப்பாரி இருக்கார். அவர் தங்கி இருக்கார். அவர் சாஞ்ச பாறைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எப்படி சாஞ்சாரோ அப்படியே உருவமாட்டாரு சொல்லுவாங்க. இந்த பாறை பாத்தீங்கன்னா ஒரே பாறையில இது ஒரே பாறை. மேல தாங்கிறதுக்கு அது வேற தனிக்கல்லு. இது கீழே கருத்து ஒரே பாறை. இது ஒரு மனுஷன் இப்படி சாஞ்சி படுத்தா எப்படி இருக்கும்? நம்ம வரோம், ரொம்ப டயர்டாகி படுக்கிறோம், அப்படி படுத்துக்கிறோம், எப்படி இருக்கும்? இப்படி சாஞ்சி படுப்போம் இல்லையா? அதே பொசிஷன்ல தான் இருக்கு பாருங்க. உள்ள வந்து பாருங்க, உள்ள வந்து பாருங்க. அந்த வஸ்திரம் எடுங்க சாமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த மாதிரி நிறைய கோவில் வந்து நாங்கள் போட போகிறோம். எங்கள் சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா 7 is God. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.